ஹலோ சகோஸ், நாங்கள் எங்கே தெரியுமா அன்றைக்கி போகிறோம்? குருநாத சுவாமி கோவிலுக்கு தான் நாங்கள் போகிறோம். ஆக்சுவலாக இப்போ வந்து சங்கராம்பாளையம் போயிட்டுருக்கோம். சங்கராம்பாளையம் போயிட்டு கார்த்தியோட சிஸ்டர் வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கோவிலுக்கு போகிறதா பிளானு. நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. லட்டு கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போகலான்ட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் அவள் வேறு முன்னாடி குழந்தையாக பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் பெருசாக பார்க்கும்போது எங்ககிட்ட வரவே மாட்டேன்ட்டா. நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம், வரல. அவங்க மாமா பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு பொறுமை தாங்க முடியாமல் தூக்கிட்டு போயிட்டாங்க நம்ம கார்த்தி. இப்படி இருந்த நம்ம கியூட்டி இப்படி கிளம்பி ரெடி ஆகிட்டாங்க. அடுத்து நாங்கள் வந்து கோவிலுக்கு போக கிளம்பிட்டோம். பார்த்தோம்னா அங்கே ஒரு இடத்துல வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. இந்த பக்கமெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரே சகதியாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் சுற்றிட்டு தான் போனோம். போகும்போது பார்த்தா அப்படியே பச்சை பசேர்னு அழகாக இருந்துச்சு. ஏதோ நம்ம ஊர் மாதிரி சூப்பராக இருந்தது. நான் அந்த கோவிலுக்கு வந்து நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் அந்தியூருக்கு போனதே கிடையாது. பஸ்ஸில் அந்த பேர் பார்த்ததோடு சரி. நானும் ஒவ்வொரு கோவில் பார்க்கும்போது இந்த கோவிலா அந்த கோவிலா அந்த மாதிரி தான் பார்த்தேன். அப்புறம் போகும்போதே கார்த்தி சிஸ்டர்னு சொன்னாங்க, இந்த மாதிரி அண்ணி 2 கிலோமீட்டருக்கு வந்து கடையாக ஃபுல்லாக போட்டிருப்பாங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் நம்ம வந்து ஓவர் எக்ஸைட்டடாக தான் போனோம். கார்த்தியும் ஃபஸ்ட் டைம் தான் அந்த கோவிலுக்கு போகிறது. நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியோடு போனோம். எனக்கு என்னென்னா அந்த கோவில் பார்க்குற ஒரு சந்தோஷம் மட்டும்தான் இருந்தது. சரி, கோவிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்ட்டுலாம் ஆசைப்பட்டுட்டு போனோம். ஆனால் நான் என்னை வந்து கோவிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகல. நாங்கள் இந்த மாதிரி அந்த கடையில் பொருள் வாங்குறது இந்த மாதிரி தான் பார்த்துட்டு, அப்புறம் இந்த தூரியெல்லாம் ஆடிட்டு வர்றது இந்த மாதிரி தான் வந்தோம். ஏன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு. கொஞ்சம் லேட்டாக கிளம்புறதாகிடுச்சு. வீட்டிலேருந்து எல்லாருமே கிளம்புறதுக்கு லேட் ஆகும்ல. அதனால் என்னடா போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி தானே பார்க்குறீங்க. நானும் அப்படி தான் பார்த்தேன். ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை, 2 நிமிஷம் தான் கோவிலுக்கு. ஆனால் நாங்கள் சுற்றிட்டு போகிறதுக்கே கிட்டத்தட்ட 1/2 hour ஆகிடுச்சு. அங்கங்கே நின்று எல்லாத்தையும் ஒன்றா கூட்டிகிட்டு போய் எல்லாம் சேர்ந்து போகிறதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. எனக்கு எப்படா பார்ப்போம் அப்படின்ற ஒரு இதுக்கே தான் நாங்கள் போனோம். கார்த்தி வேறு இதில் வீடியோ எடுத்துகிட்டு என்னைக்காவது ஒரு நாள் நீ கீழே போட்டு எங்கிட்ட வாங்கி கட்ட போகிற அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே அவர் பாட்டுக்கு வந்தார். காதுலேயே வாங்கிக்கல. நம்ம வந்துருச்சா, இந்த இடமா அந்த இடமா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே வந்தோம். அதனால தான் பாருங்கள், எங்கள் கார்த்தி அவங்க தங்கச்சி அவங்க மச்சான்லாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க. அவங்க சொல்லி தான் நாங்கள் வந்துட்டுருக்கோம். இங்கேயே வந்து கடையெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சதோ. ஆனால் கோவிலுக்கு வந்து இன்னும் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து பைக்கெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் பாட்டுக்கு வந்துட்டோம். எடுத்தோன்னே டேட்டோ கடை, செருப்பு கடை எல்லாமே இருந்தது. உள்ளே போகும்போது எனக்கு பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ஆசையாக தான் இருந்துச்சு. நின்று வாங்கலான்னு பார்த்தா இங்கெல்லாம் என்னத்தை வாங்குறவா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இன்னும் செடியெல்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். இங்கே வந்து ஏதாவது ஒரு செடி வாங்கிட்டு போகணுங்களாம்மா, அதெல்லாம் சொன்னாங்க. சரி, ஓகே, நம்ம அப்படியே பார்த்துட்டு போவோம், என்னென்ன தான் இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போனோம். கார்த்தி தாங்க பாப்பா முக்கால்வாசி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக்கப்புறம் என்கிட்ட கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அங்கங்கன்னு போனான். ஆனால் அதிகமாக வச்சுருந்தது கார்த்தி, நான், அப்புறம் கார்த்தியோட தம்பி வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு கடை நல்லா இருந்துச்சு. ஏதாவது இது வாங்கலாம் அது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். என்னை வாங்கவே விடலை. இங்கே நிற்கக்கூடாது, கூட்டத்தில் எங்கேயாவது தொலைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சின்ன பிள்ளைய ட்ரீட் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, என்ன பண்ணுறது, நம்ம வந்துட்டோம். அதுவும் கார்த்தி ஃபேமிலி கூட இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வரோங்களா, அதனால் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்டாங்க. எனக்கு அந்த தூரியெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாயிடுச்சு. எப்படா அந்த தூரியிலலாம் ஆடு பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓகே, இவங்க கூட்டிகிட்டு போவாங்களா என்னென்னு வேறு தெரியலையே அப்படின்ட்டு நானும் கேட்டுகிட்டே போகிறேன். நிம்மி கூட்டிகிட்டு போவாங்களா, அதில் விளையாட விடுவாங்களா அப்படின்ட்டு. அதெல்லாம் போகலாங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் நாங்கள் பாட்டுக்கு போனோம். அங்கே வேறு மைக்கில் வேறு பேசிகிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி ஏதோ அந்த பைக்கில் வந்து லேடிஸ் போவாங்களாம்மா அந்த இதுக்கு. அப்புறம் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. நானும் சரி என்னென்ன தான் கடை இருக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்ட்டு ஒவ்வொன்றா பார்த்துருந்தோம். பெரிய அந்த நாட்டந்தூரின்னு நாங்கள் சொல்லுவோம். உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் அதெல்லாம் இருந்துச்சு. எனக்குன்னா ஐயோ விட்டால் போதுமே, போகலாம் இதே தான் தோணிகிட்டே இருந்துச்சு. அப்புறம் நம்ம பாப்பா எல்லாம் நல்லா வேடிக்கை பார்க்குறா. ஒரு அழுகு கிடையாது, அமைதியாக சமத்தாக வேடிக்கை பார்த்தா. எனக்கு அவளை பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு.
அப்புறம் நான் அங்கே போகலாம், இதுக்கு போகலாம், அதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும்தான். எனக்கும் ஆசை இருந்துச்சு, ஆனால் நம்மளை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்கல்ல, குழந்தைங்களுக்கு மட்டும்தான். நான் போயிட்டு டிக்கெட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். 100ன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் கார்த்திகிட்ட வந்துட்டு நான் போயிட்டு சொன்னேன், கார்த்தி இந்த மாதிரி 100 போகலாம் அப்படின்னு, முதல்ல போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துக்காக போனோம். அவள் பாருங்களேன் எப்படி பார்க்குறான்னு, எதுவுமே ஒரு சவுண்டு கூட இல்லைங்க. அவள் அவ்வளோ ஒரு இது எக்ஸைட்டாக அமைதியாக பார்க்குறா, அண்ணாந்து பார்க்குறா. அப்புறம் நாங்கள் எல்லாம் சுற்றியும் பார்த்து சரி கடைசியாக எதுக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்தோம். அவங்க மாமா அவளை விடவே இல்லை. அப்புறம் எல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் ரிட்டன் வந்து பேசிகிட்டே வந்தோம். நான் கார்த்திகிட்டே என்னை கூட்டிகிட்டு போவியா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அண்ணாந்து பார்க்குறது, கீழே நடந்து போகிறது, இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அவளை பாருங்கள் எப்படி அந்த அந்த கண்ணாடி போட்டதுக்கு அதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்கா. நானே வேறு கண்ணு வச்சிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் போனோம். அப்புறம் சங்கரண்ணா வந்துட்டு இந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. பாப்பாவையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவளும் சமத்தா அமைதியாக உட்காந்துட்டா, ஒரு அழுக கூட இல்லை. அவள் எப்படி சொல்கிறது, அவளை பார்க்க ஆசையாக தான் இருந்துச்சு. அவ்வளோ அமைதியாக பொட்டாட்ட உட்காந்துருக்கா. அதுக்கப்புறம் நாங்கள் இவங்கெல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் சரி நம்ம போய் பார்க்கலாம், நமக்கு ஏதாவது செட் ஆகிற மாதிரி பார்க்கலாம் அப்படின்னா, கார்த்தி வந்துட்டு நான் பெருசாக இருக்கிறதுக்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி எதுக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு, அவங்க இறங்குற டைம் வந்தாச்சு. சரி நம்ம எதுக்காவது போகலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த கப்பு கூட இருக்கும்ல, அது கிராஸ் ஆகி போகும்ல, அந்த மாதிரி இது விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கேட்டு வந்தாங்க. அதுக்கும் 100 தான் சார்ஜ் சொன்னாங்க. சரி பேமெண்ட்டு கூகுள் பேன்னு பார்த்தா இல்லை, கையில் தான் கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் நாங்கள் எல்லாம் பே பண்ணிவிட்டு போயிட்டு ஒரு இடத்துல செட்டிலாகி உக்காந்தாச்சு. இதில் நான் என்னென்னா, நானும் அந்த பாப்பாவும் அமைதியாக இருக்கோம், நல்லா என்ஜாய் பண்ணுறோம். அண்ணனும் தம்பியும் தான் ரொம்ப பயந்துட்டாங்க. அது கார்த்தினா என்னை திட்டி சலிக்கிறான், எதுக்குடி என்னை எதுக்கு கூட்டிகிட்டு வந்த, இதெல்லாம் இந்த கம்பி வேறு தூக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அந்த ஒன்றில் தான் விளையாண்டோம், அதுவும் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த நானும் கார்த்தியும் இது வந்து செகண்ட் டைமு. ஃபஸ்ட்டு வந்து காளிப்பட்டி அந்த தேருக்கு போயிருந்தோம், செகண்ட் வந்து இது. நல்லா சூப்பராக இருந்துச்சு. எங்களோட சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.